நெறி கதைகள். கதையோட தலைப்பு கத்திரிக்காய் வீடு. வாங்க கதைக்குள்ள போகலாம். சுஜிக்கு கோலம் போடுறதுன்னா கை வந்த கலை. பெரிய பெரிய கோலம், வண்ண கோலமெல்லாம் அவ்வளோ அழகழகாக போடுவாங்க. ஒவ்வொருத்தர் வீட்லேயுமே அவ்வளோ அழகழகான கோலங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் சுஜி போடுற கோலம் மாதிரி வரவே வராது. முதல் பரிசுன்னா சுஜிக்கு தான் கொடுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது கோவிலில் உள்ளவங்க சும்மாவா இருப்பாங்க? தினமுமே பெருமாள் கோவிலில் நீதாம்மா சுஜி கோலத்தெல்லாம் போடணும்னு அவங்கள தான் வண்ண கோலம் போட சொல்லுவாங்க. சுஜியும் ரொம்ப ஆசையாக விருப்பத்தோட அழகாக ரொம்ப பெருசாக கோலம் போடுவாங்க. காலையில் சாயங்காலம்னு இப்படி தான் இவங்க கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து போட்டுட்ருக்குறாங்க. அப்படி தான் அன்னைக்கு ஒரு நாள் சுஜி பெருமாள் கோவிலில் கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்போது அந்த கோவிலில் வேலை பார்க்குற ஒரு பூசாரி, சுஜி இங்கே பார்த்தியா, உனக்காக நான் ஒன்று கொண்டு வந்திருக்கிறேம்மா. இதுதான் கத்திரிக்காய் செடி. இது எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக இதே தொட்டியில் வச்சு வளர்த்துட்ருக்குறோம். ஆனால் நாங்கள் ஊருக்கு போக வேண்டிய வேலை இருக்குது. அதை பார்த்துக்கிறதுக்கும் யாரும் கிடையாது. அப்படியே விட்டுட்டு போக மனசு கிடையாது. ஏன்னா தண்ணி யார் ஊற்றுவா? அதனால தான் தொட்டியோட உன்கிட்ட கொண்டு வந்திருக்கிறேன். நீ வளர்த்துக்கோம்மா. உங்கள் வீட்டில் தான் நிறையா செடி வச்சுருக்கிறீங்கல்ல, அந்த செடியோடவே இந்த செடியவும் வச்சுடு. அப்போனா நல்லா வளரும். நானும் ஒரு 3 மாதமாக தினம் தண்ணியை ஊற்றிட்டு தான் இருக்கிறேன். பூவும் போட்ட மாதிரி இல்லை, ஆனால் செடி மட்டும் நல்லா மலமலன்னு பெருசாக வளர்ந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த செடியை நான் உன்கிட்ட தான் கொடுக்க போகிறேன். நீ வளர்த்துக்கோ, இது உன்னோட பொறுப்பு அப்படின்ட்டு அந்த செடியை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஓ அப்படியாண்ணே, ரொம்ப நன்றி. செடி பார்க்குறதுக்கு நல்லா புத்துணர்ச்சியாக சூப்பராக இருக்குண்ணே. தினமும் தண்ணி ஊற்றி வளர்த்துருக்குறீங்களே, அவ்வளோ புதுசாக இருக்குது செடி. ஒரு தூசி கூட இல்லை, பளபளன்னு இருக்குதே செடி. இது கத்திரிக்காய் செடி மாதிரி இல்லைன்னா இருக்குது. 3 மாதத்துலலாம் காய் போடாதுண்ணே. கூட கொஞ்சம் ஒரு 4-5 மாதம் ஆகத்தான் செய்யும். எங்கள் வீட்லேயும் கத்திரிக்காய் செடி இருக்குது. அதில் இப்போது பூ விட ஆரம்பிச்சிருக்குது. இதை வச்சோனையும் கூட அதில் பூ பூத்துருக்குதுல்ல, இதுலேயும் சீக்கிரமாக பூ பூத்தாலும் பூத்துரும்னு நினைக்கிறேன். சரி அண்ணே, நான் நல்லா பார்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்து பத்திரமா ஊருக்கு போயிட்டு வாங்கண்ணே அப்படின்ட்டு அனுப்பி வச்சுட்டாங்க. ரொம்ப சந்தோஷத்தோட அந்த அண்ணன் கொடுத்த கத்திரிக்காய் செடி தொட்டியை தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு நடந்து வந்துட்டுருக்குறாங்க. இது வரைக்கும் நான் ஏகப்பட்ட கத்திரிக்காய் செடிகளை பார்த்துருக்கேன். ஆனால் இது மாதிரி ஒரு கத்திரிக்காய் செடியை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாதே. இவ்வளோ பளபளன்னு இருக்குது. கத்திரிக்காய் செடியா இல்லை இது தங்க செடியானே தெரியலையே. அவ்வளோ மினுமினுன்னு இருக்குதே. பராமரிப்பு அப்படி போல் இருக்குது. இதுக்கப்புறம் நான் இன்னுமே ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். செடி வளர்க்குறதுனாலே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுலேயும் காய்கறியா, சூப்பரோ சூப்பரு. இதை எடுத்துகிட்டு போய் அத்தைக்கிட்ட காமிச்சேன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இனிமேல் கத்திரிக்காய் வெளியில் வாங்கவே வேண்டியதில்லையே. நம்ம வீட்டிலையே கத்திரிக்காயெல்லாம் காய்க்குது, அதையே நாம் பறித்து சமையலுக்கு பயன்படுத்திக்கலான்னு அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. இனிமேல் தோட்டத்தையே சுற்றி சுற்றி வர போகிறாங்க. இதில் காய் காய்ச்சிருக்கா, அதில் காய் காய்ச்சிருக்கான்னு. ஏன்னா தக்காளியில் வேற பிஞ்செல்லாம் விட்டுருக்குது. முருங்கைக்காயும் ஒரு 10 காய் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். புதினாவும் நல்லா கொத்து கொத்தாக இருக்குது. கருவேப்பிள்ளையும் மரமாட்டம் வளர்ந்து அதில் காய் பழமெல்லாம் வருது. அந்த பழத்தை சாப்பிட்டா கூட நல்லா இருக்கும். முடியும் கருகருன்னு இருக்கும். வாழை மரத்தில் வேற கொலை போட்டிருக்குதே, அதில் வேற காய் வரப்போகுது. பப்பாளி மரமும் நல்லா நெடுன்னு வளர்ந்துருச்சு. மாமரத்தில் அவ்வளோ கொத்து கொத்தாக பூ பூத்துருக்கு. இந்த வாட்டி மாங்காய் ஊறுகாவை போட்டு வியாபாரம் செஞ்சிட வேண்டியது தான். சரி, நான் இந்த கத்திரிக்காய் செடியை சீக்கிரமாக வீட்டுக்கு கொண்டு போய் நெட்டி வைக்கிறேன்னு வேகமாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. பார்த்தா சுஜியோட அத்தை கல்பனா அவங்களோட பேரனை சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அழுன்னு அழுதுட்ருக்குறான். அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்பவும் அவன் அழுகைய நிறுத்தலையே. ஊரையே கூட்டிட்டான். அவங்க அம்மா சுஜியை பார்த்தோன்னையும் சிரிப்புன்னா சிரிப்பு, அப்படி ஒரு சிரிப்பு. இவ்வளோ நேரம் அழுத அழுகையெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. அப்படி அழுதவன் இப்போ நல்லா பெக்கன்னு அவங்க அம்மாவை பார்த்து சிரிக்கிறான். அடே, இவ்வளோ நேரமாக நான் உன்னை அங்கேயும் இங்கேயும் மாற்றி நடையாக நடந்து சமாதானப்படுத்தினனே,
அதுக்கெல்லாம் நீ சொல் பேச்சு கேட்காதவன் உன் அம்மாவை பார்த்தோனையும் இந்த சிரிப்பு சிரிக்கிறியேடா. அடேய் செல்ல பயலே, இதுக்கு தானாடா உங்கள் அம்மாவை பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ அழுதியா? இதோ உங்கள் அம்மா தான் வந்துட்டால்ல, இதுக்கப்புறம் என்ன அழுகாதன்னு இப்படியே சிரிக்கணும். உன் பாட்டிக்கிட்ட தானடா இருந்தேன், என்னை பார்த்தா உனக்கு பயமாவாடா இருக்கு? உன் அம்மாட்ட இருக்கும் பொழுது என்கிட்ட அவ்வளோ சிரிப்பு சிரிப்ப. உன் அம்மா உன்னை விட்டு கொஞ்சம் தூரம் எங்கேயாச்சும் போனால் போதுமே ஊரையே கூட்டிடுவியே. இந்த கத்தா கத்துவான் சுஜி. ஆள் பார்க்கறதுக்கு அப்படியே அமைதியாக இருக்கிறான்ல, ஆனால் கத்துற கத்து பார்க்கணுமே 7 ஊருக்கு கேட்கும் போல இருக்குது. உன்னை பார்த்தோன்னையும் இப்போ தான் சிரிச்சிருக்கிறான். சரி போடா போ உன் அம்மாட்ட போ அப்படிங்கிறாங்க. இந்தா சுஜி வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. இருங்கத்த கொஞ்ச நேரம் வச்சுருங்க, இந்த கத்திரிக்காய் செடியை நான் போய் தோட்டத்தில் நெட்டு வச்சுட்டு வந்துடுறேனே. கையோடு அதையும் வச்சுட்டேன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அத்தை. இதோ ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுறேன். டேய் செல்லம், நீனு பாட்டிக்கிட்ட இரு, அம்மா அதோ வந்துடுறேன்னு. ஏன் இப்படி அழுதீங்க? பாட்டிக்கிட்ட தானே இருந்தீங்க, இதுக்கெல்லாமா அழுகிறது? அம்மா பக்கத்தில் தான் போனேன், சீக்கிரமாக வந்துட்டேன்ல, சொல்லிட்டு தானே போனேன். இங்கே பார்த்தியா கத்திரிக்காய் செடி, நம்ம வீட்டில் கத்திரிக்காய் நிறையா காய்க்க போகுது. வீட்லேயும் இன்னொரு 2 கத்திரிக்காய் செடி இருக்குல்லத்த, அது பக்கத்துலேயே இந்த கத்திரிக்காய் செடியும் வச்சுட்டு வந்துடுறேன். அதில் பூ இருக்குல்ல, இதுலேயும் சீக்கிரமாக பூ விட்டாலும் விட்டுரும். நல்லா இருக்கத்த. இதை நாம் கோவில் பூசாரி அண்ணன் தான் கொடுத்தாங்க. அவங்க ஊருக்கு எங்கேயோ போகிறாங்களாம், பராமரிக்கணுமா, அதனால் நீயே வச்சுக்கோன்னு கொடுத்துட்டாங்கத்த. அதனால தான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. பேசிகிட்டு இருந்தாங்களா, கோலம் போட்டோன்னே அவங்க வந்துட்டாங்க, பேசிட்டு கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. சரி நான் போய் வச்சுட்டு வந்துட்டுமா அப்படிங்கிறாங்க. இரு இன்னும் கொஞ்ச நேரம் நான் உன்கிட்ட விடலைன்னு வச்சுக்கோயேன், இவன் என்னை கடிச்சாலும் கடிச்சு வச்சிருவான். இந்தா நீ இப்படி உள்ளே போய் விளையாட்டு காமிச்சிட்டுரு, நான் போய் அந்த கத்திரிக்காய் செடியை போய் நெட்டி வச்சிடுறேன், கொண்டா அப்படிங்கிறாங்க. சரி அத்தை, நீங்கள் சொல்கிறதும் சரிதான், இந்தாங்க நீங்களே போய் நெட்டி வச்சுருங்க அப்படின்ட்டு கொடுத்துட்டு அவங்களோட குழந்தையவும் வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கல்பனா அவங்க வீட்டில் 2 கத்திரிக்காய் செடி இருக்குல்ல, அந்த செடி பக்கத்துலேயே இந்த கத்திரிக்காய் செடியவும் நட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சிட்டு அவங்களோட வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டாங்க. வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு சரி இன்னைக்கு சாயங்காலமாக செடியெல்லாம் போய் பார்த்துட்டு வரலான்னு அவங்களோட தோட்டத்துக்கு வராங்க. அப்போ பார்த்தா காலையில் வச்ச கத்திரிக்காய் செடியிலேருந்து காய் போட்டிருக்கு. அதிசயம் தாங்க முடியல. அடடா, எப்படி இது? இன்னைக்கு காலையில் ஒரு பூ கூட பூக்கவே இல்லை, வெறும் கத்திரிக்காய் செடியாக தானே இருந்தது. அதுவும் பக்கத்து செடியிலலாம் காயே போடலை, பூ போட்டது அப்படியே இருக்குது. ஆனால் பூவே போடாத செடியில் எப்படி காய் வந்துச்சு? அதிசயமாக இருக்கே, ஆச்சரியப்படக்கூடிய விஷயந்தான். இதை இப்போவே நான் நம்ம வீட்டில் போய் சொல்கிறேன் அப்படின்ட்டு வேக வேகமாக வீட்டுக்குள்ளே வராங்க. ஏய் சுஜி இங்கே வாயா சீக்கிரம். அந்த கத்திரிக்காய் செடி இருக்குல்ல, காலையில் எடுத்துகிட்டு வந்து தந்தியே, நான் கூட நட்டு வச்சேன்ல, அந்த கத்திரிக்காய் செடியில் பூ எதுவும் இல்லாமல் பிஞ்சு கூட போடவே இல்லையே, ஆனால் இப்போ கத்திரிக்காய் முளைச்சிருக்கு, நல்லா பெரிய காயாக இருக்குது. நீ நம்புறியா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் நிஜமாக தான் சொல்கிறேன், வா வா அப்படின்றாங்க. அட என்ன அத்தை, நீங்கள் வெயிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு எதையாச்சும் சொல்லாதீங்க அத்தை. அதில் தான் பூவும் இல்லை காயும் இல்லையே, வெறும் இலைங்க மட்டும்தான் இருந்துச்சு, அதுக்குள்ளேயும் எப்படி காய் வரும்? சும்மா எதையும் சொல்லாதீங்க அத்தை. இன்னைக்கு ஏப்ரல் 1 கிடையவே கிடையாது நான் ஏமாறுறதுக்கு. போங்கத்த, நான் குழந்தைங்க கூடவே விளையாடுறேன்றதுனால உங்கள் கூடயும் விளையாடணுன்ட்டு நீங்கள் இப்படி எல்லாமா என் கூட விளையாடுறீங்க? அடா என்னத்த நீங்கள் சின்ன பிள்ளைத்தனமாக பேசிகிட்ருக்குறீங்க. போய் ஓய்வெடுங்கத்த. காயெல்லாம் எதுவும் காய்ச்சிருக்காது. நீங்கள் கத்திரிக்காய்னு கத்திரிக்காய் ஞாபகத்திலே இருந்தீங்கன்னா கத்திரிக்காய் தான் தெரியும். கனவு ஏதாச்சும் கண்டிருப்பீங்க. போங்கத்த போங்க அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறத நீ நம்பவே இல்லைல்ல, இப்போவே வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன். நம்பவே மாட்டேங்கிறல்ல, இந்த வயசில் போய் நான் விளையாடுவேனா? சொல்லு, எனக்கு விளையாடுற வயசா என்ன? குழந்தைங்க கூட ஏதாச்சும் விளையாடுறோமா, அதோட அவ்வளோதான். வா சுஜி வாங்குறல்ல அப்படிங்கிறாங்க. போங்கத்த, நீங்கள் கேட்குற மாதிரி தெரியல. காலையில் வச்ச செடியில் எப்படி வரும்? நம்ம 2 பேத்துக்குள்ளே தான் வாக்குவாதம் நடந்துட்டுருக்குது.
அந்த செடி அது பாட்டுக்கு நல்லா தண்ணியை குடிச்சிட்டு அமைதியாக அதை சுற்றி இருக்கிற செடிங்களை வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். நீங்கள் என்னடான்னா செடியில் காய் இருக்குது கத்திரிக்காய் இருக்குன்னுங்கிட்டு போங்க அத்தை. சரி சரி அத்தை, நீங்கள் குழந்தைங்கள பார்த்துக்கோங்க, நான் நம்ம நிலத்து வரைக்கும் போயிட்டு வரேன். அவங்க அப்புறமா எழுந்திரிச்சு வரும்பொழுது குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அதுக்குள்ளேயும் நான் ஓரளவுக்கு வேலைகளெல்லாம் முடிச்சு வச்சுருவேன்ல, நான் போயிட்டு வரேன் அத்தை அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. சுஜி அவங்களோட நிலத்துல எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு களைப்பாக உட்காந்துட்ருக்குறாங்க. சிலு சிலுன்னு காத்தடிக்குது. அப்போதான் அவங்களோட கணவன் வராங்க. அவங்களோட குழந்தைங்களையும் கூட்டிகிட்டே வராங்க. வந்துட்டீங்களா? என்ன இவ்வளோ சீக்கிரமாகவே வந்துட்டீங்க? நான் நேரம் ஆகும்ல நினச்சேன். வேலையெல்லாம் முடிஞ்சுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வீட்டுக்கு புறப்பட வேண்டியது தான். புறப்படுவோமா இல்லைன்னா கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டு போகலாமா அப்படிங்கிறாங்க. கொஞ்ச நேரம் இங்கேயே இருப்போம். மரத்துக்கு கீழே நல்லா ஜிலு ஜிலுன்னு காத்தடிக்குதுல்ல, கொஞ்ச நேரம் இங்கேயே நின்று பேசிகிட்டு இருக்கலான்னு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தைங்களும் அமைதியாக வேடிக்கை பார்த்துட்ருக்குறாங்க. அதுக்குள்ளேயும் இன்னைக்கு வச்ச கத்திரிக்காய் செடியில் கத்திரிக்காய் காய்ச்சிருந்ததில்ல, அது நிறையா காய் போட்டிருக்கு போல இருக்குது. அதை எல்லாத்தையும் பறித்து பறித்து எடுக்கிறாங்க. வந்துட்டே இருக்குது. கத்திரிக்காய் கத்திரிக்காவா அவ்வளோ கத்திரிக்காய். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, கல்பனாவும் ராமசாமியுமா சேர்ந்து கத்திரிக்காவெல்லாம் பறித்து கூட கூடையாக எடுத்துகிட்டு வந்து அவங்க வீட்டில் ஒவ்வொரு இடத்துலையுமே அடுக்கிக்கிட்டே வராங்க. வீடு பார்க்குறதுக்கு கத்திரிக்காய் வீடு சூப்பராக இருக்குது. வீடே ரொம்ப அனலாக இருந்துச்சு. இப்போ கத்திரிக்காவெல்லாம் அடுக்கி வச்சு கத்திரிக்காய் வீடு செஞ்சுட்டாங்கல்ல, ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது. ஷபாடியும் எவ்வளோ அழகான வீட்டை கட்டிட்டோம்ல. கத்திரிக்காய் வீடுனா கத்திரிக்காய் வீடு தான். இந்த ஊர்லேயே நம்ம மட்டும்தான் கத்திரிக்காய்களை வச்சு வீடு கட்டியிருக்கிறோம். யாருமே இப்படி கட்டியிருக்கவே மாட்டாங்க. இவ்வளோ அருமையாக கட்டியிருக்கிறோமே. ஆனால் கத்திரிக்காய் காஞ்சி போயிடுமா என்னன்னு தெரியலையே. இல்லைன்னா வத்தலாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்போ வேணும்னா கத்திரிக்காய் கத்திரிக்காவாக இருக்குது. வெயில் அடித்தோடனையும் கத்திரிக்காவெல்லாம் சுருங்கி போயிடுச்சுன்னா கத்திரிக்காய் வடகமால ஆயிடும். சரி, நடக்கிறது நடக்கட்டும். இவ்வளோ கஷ்டப்பட்டு நாம் அழகான கத்திரிக்காய் வீடை செஞ்சுருக்குறோம்ல, சுஜியும் ராஜாவும் வரட்டும். வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் காத்துட்ருப்போம் அப்படின்ட்டு நின்றுட்டுருக்குறாங்க. அப்போதான் சுஜியும் ராஜாவும் அவங்களோட குழந்தைங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க. என்னது இது, நாம் மாறி கீறி வேறு வீட்டுக்குள்ளே போகிறோமா என்ன? நம்ம வீடு என்ன இப்படி இருக்குது? என்னது, எனக்கு ஒன்றுமே புரியல. நிஜமா நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோமா? ஆமாம், நம்ம அத்தையும் மாமாவும் இங்கே தான் இருக்கிறாங்க. வீடு என்ன இப்படி இருக்குது? வீடு முழுக்க கத்திரிக்காவால் செஞ்சதால இருக்குது. அதிசயமாக இருக்கே. ஒரு வேளை என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதோ? நீங்களாச்சும் நல்லா பார்த்து சொல்லுங்கங்க. நாம் நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோமா இல்லை வேறு வீடு மாறிக்கிரி வந்திருக்கிறோமா? அதுவும் என் கண்ணுக்கு இன்னைக்கு எல்லாமே கத்திரிக்காவாக தெரியுதே. அப்போ தான் அத்தையை நான் சொன்னேன், இப்போ என் கண்ணுக்கும் எல்லாமே கத்திரிக்காவாக தெரியுதே. இதுதான் யாரையும் எதுவும் சொல்லக்கூடாதோ என்னமோ. இப்போ பாருங்க, அவங்கள சொன்னதுக்கு இப்போ என் கண்ணும் அப்படி தான் தெரியுது. அத்தைக்கிட்ட சொன்னேன்னா என்னை திட்ட போகிறாங்க. சரி சரி வாங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம். பசங்க பாவம் எவ்வளோ நேரமாக தான் வெயில்லையே நின்றுட்டுருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஏய் சுஜி, நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். அம்மா அப்பா தான் அங்கே நிற்கிறாங்க பாரு, நல்லா பாரு. நிஜமாவே கத்திரிக்காவெல்லாம் வச்சு கத்திரிக்காய் வீடை தான் கட்டியிருக்கிறாங்க. வா வா, அம்மா அப்பா கிட்ட போய் நடந்த விஷயம் என்னன்னு கேட்கலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் கல்பனாவும் ராமசாமியும் சுஜி ராஜா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. ஆச்சரியம் தாங்க முடியல. உங்களுக்கு இப்படி இருக்குல்ல, எங்களுக்கும் இப்படி தான் இருந்துச்சு. கூட கூடையாக கத்திரிக்காய் பறிக்க பறிக்க வந்துட்டே இருக்குது. இன்னமும் அப்படி தான் இருக்குது. சக்தி வாய்ந்த கத்திரிக்காய் செடியாக இருக்கும் போல இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் அத்தை, ஆமாம். நீங்கள் சொல்லும் பொழுது கூட நான் நம்பவே இல்லை. இப்போ வீட்டை பார்த்தப்ப கூட எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் நம்ம வீடே இல்லைன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் என்னோட சந்தேகத்தையும் இவங்க தான் தீர்த்து வச்சாங்க. இப்போதான் நான் நம்புகிறேன் அத்தை. ஆமாம், இந்த கத்திரிக்காவெல்லாம் இப்படியே இருக்குமா? நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டில் கத்திரிக்காவாக வச்சு அடுக்கியிருக்கிறீங்க. கத்திரிக்காய் வெயிலுக்கு சுருங்கிடாதா? ஒரு வேளை சக்தி வாய்ந்த கத்திரிக்காய் செடியிலேருந்து வந்த கத்திரிக்காய்ங்கிறதுனால காஞ்சி போகாமல் அப்படியே அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி சரி வாங்க வாங்க, வீட்டுக்குள்ளே போகலாம். ரொம்ப ஆசாசியாக இருக்குது.
குழந்தைங்கள கூட்டிட்டு உள்ளே போகலாம் அப்படின்ட்டு குடும்பத்தோட உள்ளே போகிறாங்க. காற்று சூப்பராக வருது. அனல் சுத்தமாக இல்லை. குழந்தைங்களுக்கு குளிர்ச்சியாக ரொம்ப நல்லா இருக்கு. நிறையா நாள் ஆயிடுச்சு. ஆனால் அந்த கத்திரிக்காய் கொஞ்சம் கூட சுருங்கவே இல்லை. கட்டினப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி புது கத்திரிக்காய்களாக தான் எல்லா கத்திரிக்காயும் இருக்குது. அந்த ஊர்லேயே அவங்களோட வீடு தான் கத்திரிக்காய்கள் எல்லாம் வச்சு செஞ்ச வீடாக இருக்குது. இருக்கிறதுலையே பிரபலமான வீடாகவும் ஆயிடுச்சு. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் ஒவ்வொரு உயிர்கள் மேலேயும் வச்சிருக்கிற பாசமும் நேசமும் தான் அவங்க நமக்கு கொடுக்குற பாசமும் நேசமுமாக இருக்கும். மிகப்பெரிய பரிசாக தான் இருக்கும். இயற்கை மேலே அன்பாக இருங்க. இயற்கை நமக்கு நல்லதை மட்டும்தான் தரும். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், இயற்கை வளங்களை காப்போம். வீட்டுக்கு உங்களால் முடிஞ்ச செடி கொடி மரங்களை வைங்க. ரொம்ப குளிர்ச்சியான சூழலை அமைங்க. வாழ்க்கையே நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட சந்தோஷமாக இருக்கும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி கதைகளெல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு சூப்பராக சுவாரஸ்யமான கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.